ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா கிம்மு வந்து சொல்லியிருந்திருப்பா, நீ அந்த காலேஜை குவிட் பண்ணிடு, நான் டிவோர்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. இவன் கொஞ்சம் கடுப்பாகிட்டு இருக்கா. என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் காலேஜுக்கு போகாமல் இருந்தால் நீங்கள் என்ன டிவோர்ஸ் பண்ண மாட்டீங்க அப்படித்தானே? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இல்லை, நம்ம டிவோர்ஸே பண்ணிக்கிறலாம், நான் காலேஜ் போயே தான் ஆவேன் அப்படின்னு. புரிஞ்சு தான் பேசுகிறியா? அந்த ஷாப்பு அப்புறம் நம்ம பையன் எல்லாருமே என்னோட கஸ்டடிக்கு வந்துடுவாங்க. ஓ, மின்சுவை நீங்கள் எடுத்துப்பேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, அந்த பொம்பளை மின்சுவை அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. எந்த பொம்பளை பற்றி பேசுகிற? சும்மா உத்தம மாதிரி நடிக்காத, நான் தான் பார்த்தேனே, நீ தான் ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கியே அப்படின்னு. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? எப்படி இந்த மாதிரி என்னை பார்த்து சொல்லலாம்? எங்கே, எப்போ, கரெக்டாக சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. என்னத்தை கரெக்டாக சொல்ல? அந்த ஈவெண்ட் அப்போ தான் 2 பேரும் அப்படியே கையை கோர்த்துக்கிட்டு போனீங்களே, நான் தான் பார்த்தேனே அப்படின்னு. இல்லை இல்லை, நீ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. இங்கே பாரு, இதை பற்றி பேச எனக்கு பிடிக்கல. என்ன இருந்தாலும் சரி, நான் காலேஜை வந்து குவிட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஓடி வந்துட்டுருக்கான். என்ன பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் எந்திரிச்சு போயிட்டுருக்க. நீ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட என்ன, எனக்கு யார் கூடயுமே அஃபேர் கிடையாது அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன் அப்படின்னு பஸ்ஸை பிடிச்சி போயிட்டே இருக்கா. இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வீட்டிலலாம் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். நீ காலேஜை விட்டனா நான் டிவோர்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லியுமே அவள் போகிறேன்றாளே, எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவள் முடிவெடுத்தா? அவள் மனசில் என்னதான் நினச்சிட்ருக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அவன் ஆல்ரெடி இங்கே உட்காந்துட்ருக்கான். நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. இவளா ஐய வந்துட்டானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் முன்னாடி பேசினது வச்சது எல்லாத்தையுமே மறந்துடு. அவனுக்கு ஜூன் 2 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நீ ஒழுங்காக பொறுமையாக உட்காந்து நல்லா யோசிச்சு முடிவெடு, நீ அந்த காலேஜை குவிட் பண்ணலாமா இல்லையான்னு. சரியா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். சரி சரி கிளம்பிப்போ, நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஆமல்ல, நீ என் முன்னாடி சேஞ்ச் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவள் அப்படியே பார்த்து முறைக்கிறா. அதனால அவங்கேருந்து போயிடுறான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து காலேஜுக்கு வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சரி போய் பேசிடலான்ட்டு விறுவிறுன்னு வந்துட்டுருக்கான். அவன் ஹஸ்பண்ட் ஏதோ ஒன்று திட்டினானா, அவன் இதுக்கு என்ன திட்ட போகிறான்? நீ காலேஜ் வரதை அக்செப்ட் பண்ணிட்டானா அப்படின்னு. இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ ஏன் இதெல்லாம் கேட்டுட்ருக்க? இல்லை, அது வந்து இங்கே பாடுறா, அவங்ககிட்ட நான் நின்று இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்பே போச்சு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க போ அப்படின்னு. என்னது, பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்கியா? அப்போ இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து யூஸ்லெஸ்ஸாக அவனோட லைஃப்பை வாழ்ந்துட்டே இரு, எனக்கு என்ன அப்படின்ட்டு திரும்பவும் அவன் கத்தி விட்டு போயிட்டுருக்கான். இவனுக்கு என்னவா பிரச்சனை? வரான், பேசுகிறான், திட்டுறான், போகிறான், ரிப்பீட்டு, இப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கா. அப்படியே டான்ஸ் கிளப்பில் காட்டுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருதாமா, அதுக்கு தான் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு உள்ளே வந்துட்டுருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுறதை பார்க்கும்போது எங்கள் ஏஜில் நம்மளும் இந்த மாதிரி தானே டான்ஸ் எல்லாம் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப அழகாகவே டான்ஸ் பண்ணுறாளா. ஸோ அந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டே அவள் கால் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டுருக்கு. இதை நம்ம டான்ஸர் நோட் பண்ணுறான். நீங்களும் போய் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், தப்பு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் நீ தானே கொரியோகிராஃப் பண்ண, ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஃப்யூச்சரில் நீ நல்ல ஒரு கொரியோகிராஃபராக வருவ அப்படின்னு. அப்படியா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்பா? ஏன்னா நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி புக்கெல்லாம் காமிக்கிறா. ஆனால் நீ கொரியோகிராஃப் பண்ணது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு ஆடிட்டு இருந்தால, அவள் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறா. இவங்கெல்லாம் பதறி போய் தூக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலை அப்படியே தொடச்செல்லாம் விட்டு பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்ருக்கா. அவளுக்கு கொஞ்சம் பெயினாக வேறு இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் ஜூனியர் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்களுக்குள்ள ரொம்ப நல்லாவே பாண்டிங் போயிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நார்மலாக காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி லைஃப்பை லீட் பண்ணுவாங்களோ அந்த லைஃப்பை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடை அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ரைஸ் கேக் வச்சுருக்காங்கல்ல, அங்கே வந்து ரைஸ் கேக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், உனக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும், அன்னைக்கு நீ குடிச்சிட்டு உழம்புன, ஹீரோவுக்குமே இது தெரியும், ஆனாலும் எதுவுமே நடக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், அவரோட அந்த ஃபீலிங்ஸுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரைஸ் கேக்கை கொண்டு வந்து நம்ம ஹீரோட்ட கொடுக்குறா, சாப்பிடுங்கன்னு. ஐயையோ நான் சாப்பிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, இதை போய் அந்த ஹீரோயின் பிளேட்டை கொடுத்தா என்ன அப்படின்னு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட வந்து அதை கொடுத்துட்ருக்கான். இந்த இதை குப்பையில் தூக்கி போடு அப்படின்னு. இவ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. எது குப்பையில் போடுறதா? ஏன் நீ போய் போடுறது? நான் ப்ரொஃபஸர், நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போகிறான். இவளும் வாங்குறா, பார்த்தா ஃபுல்லாக இருக்குது. ஏய் ஒரு நிமிஷம் இல்லைடா, இதுக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபுட்டு இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுற? அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எது? இங்கே பாரு, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ குப்பையில் போகிறதா அதை சாப்பிட்றது உன்னோட இஷ்டம்.
ஆனால் நீ சாப்பிடலனா அதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். சரியான பைத்தியமாக இருப்பான் போலயே அப்படின்னு இவன் அந்த கார்டனில் உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஒருவேளை இந்த ஃபுட்டில் வந்து பாய்சன் கலந்துருப்பானா அப்படின்னு. இல்லை டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு எடுத்து வாயில் வைக்கிறா. அவங்க பாட்டிமா செய்கிற அந்த ரைஸ் கேக் மாதிரியே இருக்கும் போல். உடனே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறா. இந்த ரைஸ் கேக் எந்த கடையிலேருந்து வாங்கினா எனக்கு சொல்லு, இது என் பாட்டிமா செஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு. அப்படியா, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுமே பக்கத்தில் தான் இருக்காங்க. இங்கே பாரு, அந்த ஹனூரா வந்து கேட்டானா அந்த ரைஸ் கேக் எங்கே வாங்கின அப்படின்ற விஷயத்த சொல்லாத, எனக்கும் அது பிடிக்காது அப்படின்னு. ஏன் சொன்னாதான் என்ன, கூடாது, சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது எப்போவுமே இந்த பாட்டியம்மாவோட கடைக்கு வந்து இந்த ரைஸ் கேக்கை தான் சாப்பிட்டுட்டே இருப்பான் போல். அந்த பாட்டியம்மா கேட்பாங்க, ஏன்டா லீவ் அப்போ கூட வெளியே போய் ஜாலியாக ஊர் சுற்றி ஏதாவது சாப்பிட மாட்டியா, இதையே எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ற, உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு பாட்டியம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ அவங்களுக்கு வச்ச ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. நீ அதை விட்டுட்டு இதை சாப்பிடு அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, அட நீயும் என் பேரை மாதிரி தான் சாப்பிடு அப்படின்னு. இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கா. டே ஒரு நிமிஷம் நில்றா, அந்த ரைஸ் கேக் எங்கே தாண்டா வாங்கினேன், உண்மையை சொல்லு, நான் சியோலில் தான் வாங்கினேன், நீ வேணா சுற்றி போய் எங்கே விற்கிதுன்னு பார்த்துக்கேன் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி பண்ணுற, என் பாட்டிமா செஞ்ச மாதிரியே இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்புறம் எதுக்குடா அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த, எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க, ப்ளீஸ் சொல்லுவேன் அப்படின்னு. ஏன் உங்கள் பாட்டிமாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ஆமாம், நான் மிஸ் பண்ண மாட்டேனா, அப்புறம் எதுக்காக அந்த பாட்டிமாவோட ஃபியூனரலுக்கு நீ வரல அப்படின்னு. எது ஃபியூனரலா? ஆமாம், எதுக்கு வரல அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியல. நேராக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டுட்ருக்காங்க, ஹீரோ வந்து ஃபியூனரலுக்கு வந்தானா? ஆமாம், அவன் ஃபியூனரலுக்கு வந்தான், 3 நாள் அங்கே தான் ஸ்டே பண்ணி இருந்தான் அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே பாஸ் நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு பொண்ணு கேட்குறா, ஹீரோ ஏன் இங்கேயே இருக்கான், எனக்கு தெரிலப்பா, அவன் 3 நாளாக இங்கே தான் இருக்கான் அப்படின்னு. இந்த ஃப்ரெண்டுக்காரங்க பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ விறுவிறுன்னு எந்திரிச்சு வந்து கேட்டுட்ருக்கான், அவள் வருவாளா மாட்டாளா? நான் தான் உன்ட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அவள் வரமாட்டா, பாட்டிமாவோட ஃபியூனரல் கூட வராமல் அவள் ஜெர்மனியில் என்னத்தை தான் கிழிச்சிட்ருக்கா அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் கடுப்பாக கத்திட்டு இருந்திருப்பான். அவளும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்காக ஹீரோ என்னை அந்தளவுக்கு வெறுக்கிறான் அப்படின்னு. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே கிம்மை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க பையனோட உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நானும் உங்கள் அம்மாவை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறேன் அவள் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு, ஆனால் அவள் பேச்சே கேட்க மாட்றா, நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. இல்லைப்பா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அவங்க ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்கல்ல, போகட்டுமே அப்படின்னு. திடீர்னு ஏன் இப்படி மாறிட்டேன், உன்னோட மைண்ட் செட்டை யார் மாற்றினது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவன் எதுவுமே சொல்லலை. அப்போ அந்த யூகிட்டேருந்து மெசேஜ் வருது, உங்களை நான் மீட் பண்ணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு. சரிப்பா, எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போய் அட்டன் பண்ணணும், நான் போகிறேன் அப்படின்ட்டு நேராக யுகியை வந்து தான் மீட் பண்ணிகிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் சா வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து உங்களை தூக்கிட்டாராமே, நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் எப்படி சொல்கிறது, அந்த லூசு பையன் லூசுத்தனமாக ஏதேதோ பண்ணிகிட்ருக்கான் அப்படி இப்படின்னு. சரி, நான் ஏன் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும் நீ இவ்வளோ ஆசைப்படுறேன்னு கேட்கும்போது, ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த சாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது உங்களோட ரெப்யூட்டேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகும், இதை வச்சே நானும் எங்கள் அப்பா கிட்ட ஈஸியாக பெர்மிஷன்லாம் வாங்கிடுவேன்ல அப்படின்னு. ஓ, அப்போ என்னோடய குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை நீ வந்து ஈக்குவலாக பண்ணிக்கன்னு என்கிட்ட சொல்கிறியா? ஐயோ, அதெல்லாம் கிடையாது, நான் வந்து உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், ஆனால் எங்கள் அப்பா அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் குவாலிஃபிகேஷன்லாம் பார்ப்பேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்கான், நான் எப்படி தான் கன்வின்ஸ் பண்ண போகிறேனோ அப்படின்ட்டு. ஆமாம், எனக்கு ஒரு பையன் இருக்கான் தான், அவனுக்கு 20 வயசு ஆகுது, அவன் காலேஜில் படிக்கிறான், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கிம்முக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் மின்சுவும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிளப்புக்கெலாம் போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நீ சூப்பராக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்க அப்படின்னு. ஆஹா, உனக்காக தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. சரி, உங்கள் அப்பாவை பார்த்து நீ ஏன் இந்த அளவுக்கு பயப்படுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எங்கள் அப்பா நிறையாவே அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்திருக்காரு, என்னோடய விஷயத்தில் ரொம்பவே சின்சியராக இருப்பேன், நான் எங்கெல்லாம் டியூஷன் போனால் நல்லாயிருக்கும், எந்த காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணார் அப்படின்னு. ஓ அப்படியா, ஆனால் இது எல்லாமே அம்மா பார்க்குற வேலை தானே, உங்கள் அப்பா செய்கிறாரு அப்படின்னா உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? எங்கள் அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான், ரீசெண்டாக கூட ஏதேதோ புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோ கொடுத்து விட்ருப்பான்ல அந்த ரோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கா. இந்த ஃப்ளவர்ஸை நமக்கு கொடுத்ததுக்காக ஹீரோட்ட தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு. அப்போ அந்த டைரியை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இவளுக்குன்னு சில ஆசைகள் எல்லாமே எழுதி வச்சுருந்துருப்பாள்ல, அதை ஒன்றுத்தையுமே அடிச்சுட்டே வந்துட்டுருக்கா.
இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து நிறைவேற்றிட்டான்ல, எப்படி தான் அவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுமோ அப்படின்னு. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா, அவள் மாடியில் நின்றுட்டுருக்கான். ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்டெப்பில் இறங்கி வந்துட்டுருக்கான். டேய் சா அப்படின்ற மாதிரி கத்தும்போது, எதுக்குடி என் பேர் இப்படி ஏலம் போடுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன மிட் நைட் மூவிக்கு கூட்டு போனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உன்னோட லாக்கரை யூஸ் பண்ண விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன் அப்படின்ற விஷயங்களை என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஏய் வாயு மூட்ரி இல்லைன்னா பார்த்துக்க அப்படின்னு அவன் கீழே இறங்குறானா. அப்புறம் என்னோட பாட்டிமா, என் பாட்டிமாவோட ஃபியூனரலுக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு, ஒன்றா நம்ம அந்த ஸ்கூல் போனது, என்ஜாய் பண்ணது, கிளப்பு போனது, எனக்காக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாங்கி சென்ட் பண்ணது, இது எல்லாமே உண்மையோ இல்லை பொய்யோ, என்னை பார்த்து பாவமாக இந்த விஷயங்கள் பண்ணியோ இல்லை சிம்பதிக்காக இது பண்ணியோ எனக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாமே பண்ணது நீ, உன்னோட மனசார தான் இதெல்லாம் பண்ண. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதோட நான் உன்னை என் ஃப்ரெண்டாக நினைக்கிறத நிறுத்திக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உன்னை ப்ரொஃபஸராக மட்டுமே ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்கான். என்னை வந்து ஃப்ரெண்டாக பார்க்காத, ப்ரொஃபஸராக பாரு, யாருக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கொஞ்சம் காண்டோடு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்தோடு உள்ளே வந்து அந்த புக்ஸ் எல்லாம் டம்முன்னு போட்டுட்ருக்கான். இந்த பொண்ணு பார்க்குறா, என்னாச்சு, எதுவும் நடந்துச்சா? ஆமாம், அவள் இருக்காளே, அவள் வந்து எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. தேங்க்ஸ் தானே சொன்னாங்க, அவள் கோவமாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவள் மனசார சொல்லிட்டு போயிட்டுருக்கா. நான் எவ்வளோ இம்மெச்சூராக நடந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு புரிய வச்சுட்டு போயிருக்கா. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே கொந்தளிச்சுட்டு இருக்கான். இந்த சைடை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் டைம் ஒர்க்குக்கு வந்துட்டா. ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு உள்ளே போய் வைக்கணும் போல். அதை தூக்கும்போது கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அதை தூக்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். அந்த மேனேஜர் பார்க்குறாரு, ஏம்மா யாருமா இவன் அப்படின்னு. ஹீரோவே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், நான் இவளோட ஃப்ரெண்டு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஹீரோனை பிடிச்சி தரன்னு வேற இழுத்துட்டு வெளியே போயிட்டுருக்கான். இங்கே பாரு, என்னோட ஆஃபீஸில் வந்து பார்ட் டைமாக வேலை பாரு, உனக்கு நான் நிறைய காசு தரேன், இப்போலாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காத, என்னாலாம் பார்க்க முடியல அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. என்ன திரும்பவும் என் மேலே பாவம் வந்துருச்சா, சிம்பதிக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இங்கே பாரு, நீ சாக போகிறேன்னு தெரிஞ்சவொன்னே உன் மேலே அந்த பாவம்லாம் பட்டம்தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்போ தான் உயிரோடு இருக்கில்ல, நல்லா தானே இருக்க, இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாமே. என்ன தான் இருந்தாலும் நான் உன்னோட ஃப்ரெண்டாச்சு, அந்த உள்ளத்துக்காக தான் நான் கூப்பிட்றேன், அந்தாவா வராட்டி போ அப்படின்னு. சரி எவ்வளோ சேலரி கொடுப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஓகே சொல்லிடுறேன். மேனேஜர் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்திருப்பாரு போல். ஏம்மா நீ இந்த வேலையை விட போறியா? இல்லை நான் அங்கேயும் வேலை பார்ப்பேன், இங்கேயும் வந்து வேலை பார்ப்பேன், ஏன்னா எனக்கு நிறைய காசெல்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சலை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா சில ஸ்கிரிப்டெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க, இந்த மாதிரி தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் அவளோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்குது. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் ஒரு பாரில் வேலை பார்த்தேன்ல, அங்கே வந்து என்னோடய கையில் லைட்டாக அடிபட்டுருச்சு. ஸோ அதனால் நான் வேலையை விடுற மாதிரி இருந்தது. அந்த ஓனர் எனக்கு ஃபுல் சம்பளத்தையும் கொடுக்காம காவாசி தான் கொடுத்துருக்கான். ஹீரோனுக்குலாம் செம்ம கடுப்பாகிட்டு இருக்கு. அந்த நேரம் டான்ஸர் வந்துட்டு இருக்கா. ஆமாம் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹீரோன் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கா, உங்ககிட்ட கோட் ஷூட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான், ஏன் எதுக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பணக்கார லேடி மாதிரி ரெடி ஆகிருக்காங்க. டான்ஸர் பார்த்தீங்கன்னா பாடி கார்டு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹீரோட்ட வந்து அந்த காரை பிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ்டா ஒரு டைம் கூடுறா ப்ளீஸ்டா இந்த பொண்ணு அப்படின்னு. சரி, ஆனால் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஓ நல்லா ஓட்டுவேன் கூடு அப்படின்ட்டு காரை பிடிங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்க. அப்படியே அந்த பாரை தான் காட்டுறாங்க. அந்த ஓனர் எல்லார்கிட்டையும் வேலையை வாங்கிட்டு இருக்கான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மாசாக கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்களா. ஆமாம் இது ஏஞ்சல் தானே, இவங்க கூட எதுக்கு வந்துட்டு இருக்கா அப்படி. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. டான்ஸர் கிட்ட போய் இந்த பாரோட ஓனரை கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா நான் தான் ஓனர், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு ஃபேமஸான லாயரை தெரியுமா? தெரியுமே, அவங்களோட ஒய்ஃப் தான் நான், இவன் என்னோட ஸ்டூடெண்ட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இவளோட வேலை பார்த்த காசை கொடுக்காம கால்வாசி கொடுத்துருப்பேன், உன் மேலே கேஸை போட்டு வருஷ கணக்காக நான் உள்ளே தள்ளலை அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பயந்துடுறான். ஸோ இவளுக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் போட்டு கொடுத்துட்றான் போல். 3 பேரும் அப்படியே கெத்தாக வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மூச்சே இப்போ தான் வருது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைஃபைலாம் கொடுத்துக்கிறாங்க. அடடா நம்ம சூப்பராக பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு. ஆமாம் இந்த மாதிரி ஆக்டிங்லாம் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு டான்ஸர் கேட்கும்போது, நான் நிறைய டிவி ஷோலாம் பார்த்துருக்கேன்ப்பா, அதில் தான் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஆஹா உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அங்கேருந்து ஏஞ்சல் போயிடறாளா. சரி நான் இங்கேருந்து போகிறேன், அவனோட காரை ரிட்டன் கொடுக்கணுன்னு ஹீரோயின் போயிட்டுருக்கேன்.
அப்போது டான்ஸர் பார்த்தீங்கன்னா இவளோட லாஸ்ட் நேமை வச்சு கூப்பிட்டுட்டு இருக்கான். ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்க தான் லாஸ்ட் நேமை வச்செல்லாம் கூப்பிடுவாங்களாமா. ஸோ இவன் நூறா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது நூறாவா நானும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் பார்த்துப்போங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கணும், ஸ்கூலில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்பாடா இந்த வயசில் நம்மளுக்கு ஒரு தம்பி கிடச்சிருச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயினோட லைஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாறிடுச்சு. ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. பயங்கரமாக படிக்கிறா, ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறா. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. இவங்க காலேஜோட அந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. மின்ஸும் அப்புறம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாத்துக்குமே கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபைட்டிங் நல்லா பண்ணுங்க அப்படின்னு, கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் பார்க்க வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சும்மா சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இந்த சைடு வந்துட்டுருக்கா. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கிம் அப்புறம் யூகி அவங்க அப்பா எல்லாரும் அப்படியே சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டால் போட்டிருக்காங்க, அதாவது ஃபுட் ஸ்டால். அங்கே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சமைச்சிட்ருக்காங்களா, டே இந்த மாதிரி பண்ணாதடா அப்படி பண்ணாதடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி என்னத்தை வாயால் சொல்லிக்கிட்டு நம்மளே இறங்கி சமைக்கலான்னு ஹீரோயின் இறங்கி சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா போர்டு பிடிச்சிட்டு வெளியே நின்று கத்திட்டு இருக்கா, இங்கே சாப்பிடுவாங்க இங்கே நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு. இதை ஹீரோ வந்து பார்க்குறான். அட நம்ம ஆள் உள்ளே நின்று சமைக்குது, சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவங்க உட்காந்து பரபரப்பாக ஆர்டர் பண்ண ஹீரோயின் வந்துட்டு நல்லா குக் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இந்த சைடாக அந்த டான்ஸரை காட்டுறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு அடிபட்டிருக்கும்ல, அவள் கால் இன்னுமே சரியாகலை போல். டான்ஸருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, குடுன்னு ஓடி வந்துட்டுருக்கு. நூறா இங்கே வா அப்படின்னு ஹீரோவும் பார்க்குறான். எதுக்கு இந்த பிள்ளையும் எப்படி இழுத்துட்டு ஓடிட்டுருக்கான் அப்படின்னு. டான்ஸரும் எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு நீ தான் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே நான் வந்துட்டு எப்படி பண்ண முடியும், என்னால் பெர்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். நீ அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறத நல்லா நோட் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் பண்ணணும்னு. இல்லை என்னால் முடியாது அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து ஓடிட்டுருக்காளா. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அப்படியே மறைச்சிட்ருக்கான். இப்போ எதுக்கு அவன்கிட்ட நீ நோ சொல்கிற, ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது உன்னோட ஆசை தானே. ஆமாம் இருந்துச்சு, அது நான் சாக போகிறேன் அப்படின்றனால எழுதி வச்சேன். ஏன் உயிரோடு இருந்தால் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லைப்பா அவங்களாம் யங்ஸ்டர்ஸு, எனக்கா வயசாயிடுச்சு, அவங்களோட ஈக்குவலாக நான் ஆட முடியுமா, அதெல்லாம் ஆடுவேப்போ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிம் அந்த யூகியோட அப்பா அப்புறம் மின்ஸோ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாருமே இருக்காங்க, ஹீரோவுமே இருக்கான். ஸோ டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மின்ஸு பார்க்குறான், இது நம்ம அம்மா தானே என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. அந்த சைடு கிம்மு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி போயிடும், இவ்வளோ இந்த ஆட்டம் போட்டுட்ருக்கா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.